இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறாள். அவளுக்கு பெயர் எக்லீசியா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப வேகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோமே. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு மாபெரும் வெற்றிகளை தவற விடுவது ஏன்? மாபெரும் வெற்றிகளை ஒரு தேவனுடைய பிள்ளை தவற விடுவது ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செய்திக்கு நேரே உங்கள் சிந்தையை திருப்புங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை, நீங்கள் எப்போது மறுபடி பிறந்தீர்களோ அப்போதே வெற்றியின் வாழ்க்கையிலே ஓடத் தொடங்கி இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஏதோ ஒரு போராட்டம் நிறைந்த அல்லது தோல்விகள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை என்பது போல சில காரியங்களை நாம் மனதிலே வைத்திருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது எல்லாருக்கும் பொதுவானது. வாழ்க்கை போராட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை அல்ல, அது ஜெயத்தின் வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். முகத்தை பார்த்துக்கலாம், கையை குலுக்க கூடாது, சரியா? ஆமா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வெளிப்படுத்தல் 12:11 நம்மை பற்றி இப்படி சொல்கிறது, அவர்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நாம் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தவர்கள். 1 யோவான் 5:4 எல்லாரும் வாசிப்போமா? 1 யோவான் பின்னாடி போங்க, வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? ஆமா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம். அதுல யோவான் எப்படி எழுதுகிறார் பாருங்களேன், அழகா இருக்கும் அந்த வசனம். 1 யோவான் 5:4 சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? திரும்ப வாசிங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் 329 நீங்கள்லாம் அந்த வசனத்தை பார்க்கணும். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, வாசிங்க. தேவனால் பிறப்பது எல்லாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க தேவனால் பிறந்திருக்கீங்களா? அப்போ உலகத்தை ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கீங்க? மறுபடி பிறந்திருக்கவங்க ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நான் பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன், நான் அவருக்கு பிள்ளையாய் இருப்பதால் உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, ஜெயிப்பேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ, அதைத்தான் பாடணும். ஜெயம் யாரால வரும் எனக்கு? சத்தமா சொல்லுங்க, ஜெயம் எனக்கு யாரால வரும்? நான் ஜெயிக்க பிறந்தவன். ஆமேவா? ஒரு அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல, ஆமா 3ஆம் அதிகாரத்துல 7 சபைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தூதன் மூலமா அனுப்புகிறார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, எழுத வேண்டியது அப்படின்னு யோவான் மூலமா சொல்லும்போது அந்த சபையை பத்தின காரியத்தை முடிப்பாரு. கவனிங்க, முதல்ல பாராட்டுவாரு, 2வது அங்க இருக்கிற குறைய சொல்லுவாரு, 3வது தண்டனைய சொல்லுவாரு, 4வது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவார். கீழே உள்ளது இல்லை மேட்ரு, நம்ம மேட்ரை மட்டும் வாசிப்போம். 11 ஆவியானவர், எல்லாரும் வாசிங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை காட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம், சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்படியே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஃபுல்லா வாசிட்டீங்களா? 26ஆம் வசனம் பாருங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என்ன கொண்டு? ஆமா, 3 அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. 3 அதிகாரம்
5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 12ஆம் வசனம், 3:12, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமா, நல்லா இருக்குல்ல? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். காதல, உங்க காதல என்னதான் கேட்டுட்டே இருந்தது? வாசிக்காதவங்களாம் சொல்லுங்க, காதல என்னதான் கேட்டது? ஜெயம் கொள்ளுகிறவன். சபையை பத்தின தேவனுடைய நோக்கம் என்ன? சும்மா சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? தோல்வி எனக்கு வாக்கு பண்ணப்படவே, எந்த இடத்துலையும் நீ தோப்ப அப்புறம் ஜெயிப்பேன்னு சொல்லவே இல்லை. இன்னொரு வசனம் வாசிப்போமா? ரொம்ப அழகான வசனம், 2 கொரிந்தியர் 2:14. இதெல்லாம் வாசிச்ச பிறகு ஏன் இந்த ஜெயத்தை அடைய முடியல அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம். 2 கொரிந்தியர் 2:14. இதெல்லாம் திருப்பவே கூடாது. ஆமா, மனப்பாடமா வச்சிருக்கணும் வாலிப பிள்ளைங்க. சரியா? ரைட்டா? எடுத்துட்டீங்களா? பக்கம் 246 புதுசா வந்தவங்களுக்காக மெதுவா சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? 246 கையில எடுத்துக்கோங்க. 1 2 3 4 and go. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை தோல்வி அடைய பண்ணி. அப்படியா? என்ன சிறக்க பண்ணி? தொடர்றதுல எல்லாம் என்னதான் உண்டு கிறிஸ்தவனுக்கு? நல்ல வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க. தொடர்றதுல எல்லாம் அவனுக்கு என்ன உண்டு? ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கை. ராமேன் சொல்லுங்களேன். தோல்வி என்பதே நம்ம சரித்திரத்தில் எதிலையும் நாம் தோற்க போவதும் இல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அடுத்த வார்த்தை சொல்லுது, எல்லா இடத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்போ வெற்றி தான், எல்லா இடத்துலையும் வெற்றி தான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போராட்டத்தை தோல்வி நினைக்காதீங்க. போராட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. யோசிச்சு பாருங்க உங்களுடைய கதையை. ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் இருக்கிற அந்த வருடங்களை, மாதங்களை கணக்கிட்டு பாருங்கள். நீங்கள் தோற்று போன ஒரு சரித்திரம் உங்களிடத்தில் உண்டா? நிச்சயமா கிடையாது. போராடின சரித்திரம் நம்மிடத்தில் உண்டு. தோற்று போன கதை ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தோல்வி வாக்கு பண்ணப்படவில்லை. விளங்குனவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். பகதம் பார்த்து சொல்லுங்க, போராட்டம் உண்டு, தோல்விக்கு இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் வெற்றி, எங்கும் வெற்றி. ஆமேன்னு சொல்லுங்களேன். பொய் புகார் கொடுத்து ஸ்டேஷனில் விட்டாலும் நமக்கு தான் வெற்றி. உன் சபையை இழுத்து மூடி சீல் வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் எழும்பி வந்தார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 21 நாள் உபவாசம் அப்போ, ஒரு நவம்பர் மாதம். திடீர்னு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படி இப்படின்னு போய் நின்று அவர் பேசின பேச்சு சீல் வைப்பேன் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணார். அல்லேலூயா. நம்ம பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம் போகலை, முடிஞ்சதை செஞ்சோம். என்னது முடிஞ்சது? அழகாக சொல்கிறீங்களே, தேங்க்யூ. முடிஞ்சது என்னது? ஏற்கனவே உபவாசத்தில் இருந்தோமா, அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம் பாருங்க. அவர் அடித்த அடியில் ஏதோ அப்படியே ஒரு பில்டிங்கில் உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிங்களா? இது ஜெயம் கொடுக்கிற இடமாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கேயும் தோற்று போனதா சரித்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்க, ஜெயத்தின் வாழ்க்கை. இன்னொரு தடவை சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா கரெக்டாக வந்துட்டீங்க பாஸ்டர். அதைத்தான் நானும் யோசிச்சுட்டே இருந்தோம். கேட்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. தேவன் நினைத்த அளவிலான வெற்றிகளை கிறிஸ்தவர்கள் அடைந்திருக்கிறார்களா? என்னுடைய கேள்வியை கரெக்டாக பார்க்கணும். தேவன் சொன்ன அளவுக்கான ஜெயம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்குதா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒரு தேவ பிள்ளையின் வீட்டில் தேவன் எதிர்பார்க்கும் அளவு வெற்றி குவிந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. பெற்றோம், வெற்றி தான், ஆனா ஒரு மாபெரும் வெற்றி என்ன இல்லை. ஜெயம் கிடைக்கிறது, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அல்லது தேவன் சொன்ன அளவு பெரிய ஜெயம் இல்லை.
ஜெயிச்சிட்டோம், ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்களா? அதுதான் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த மாபெரும் வெற்றி நமக்கு கிடைக்காமல் போக 3 காரணங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கடந்த உபவாச நாளிலே காட்டினார். 3 காரணங்கள். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கவில்லை? ஆமென். தாவீது அடைந்தது போன்ற ஒரு வெற்றி, யோசபாத் அடைந்தது போன்ற ஒரு வெற்றி. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா 1,85,000 பேர் பட்டயம் எடுத்துட்டு வந்தான். அத்தனை பேரையும் ஒரு தூதன் சங்கரித்தானே, அப்படி ஒரு மாபெரும் ஜெயம், ஒரு எதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஜெயம் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இல்லை? ஆமேன் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு நன்றி, ஒரு நன்மைக்காக துதித்து ஆமேன் மனதை திருப்திப்படுத்தி கொண்டு போகிறமே அல்லாமல் 100% வெற்றிக்குள் நாம் நுழைந்து விட்டோமா என்றால் இல்லை. தேவன் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு நான் ஜெயத்தையே தருவேன். ஆனால் நம்முடைய வீட்டில் இருப்பது என்ன? ஜெயம்தான். தேவன் எதிர்பார்த்த அளவு இல்லை. தேவன் எனக்கு வாக்கு பண்ணின அளவு, சொல்லுங்க, நான் ஜெபித்த அளவு. ஒத்துக்கொண்டீங்கன்னா தான் இந்த வசனத்தை நீங்க கேட்பீங்க. ஆமா தானே? ஒத்துக்கொள்றீங்களா? கர்த்தர் சொன்ன அளவு இன்னும் ஜெயம் இல்லை, நான் எதிர்பார்த்த அளவு ஜெயம் இல்லை, கர்த்தர் அனுப்புன ஜெயம் வரல. ஏன்? ஒரு மாபெரும் ஜெயத்தை நான் தவற விட்டது எதனால்? 3 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். 1, அம்பு செலவை கணக்கிட்டதினால் மாபெரும் வெற்றியை தவறவிட்டாய். ஆமென். 2, ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நீ அணிந்து கொள்ளாததால் வெற்றியை தவறவிட்டாய். 3, ஆசையாய் தொடராமல் சோர்ந்து போனதால் மாபெரும் வெற்றியை தவறவிட்டாய். 1, அம்பு செலவை கணக்கிட்டதால். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 50:14 ஆண்டவர் இப்படி தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள். 50:14 வாசிங்கம்மா. நீங்கள் எல்லாரும் பாபிலோன் என்ற அந்த எதிரிக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நான் ஏற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள், அம்பு செலவை பாராதேயுங்கள். எதை பார்க்காதீங்க? ஆமா, என்னை கவனிக்க நம்ம சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? அம்பு செலவை கணக்கு பார்த்ததால மாபெரும் வெற்றி தான். ஆனா கர்த்தர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. காரணம் என்னவா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க எதிரிக்கு விரோதமா நீங்க போர் தொடுக்கும் போது, உங்க போராட்டத்துக்கு எதிராக களத்துல நிற்கும் போது, நீங்க ஆவிக்குரிய விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்களா? நான் சொல்லிட்டே போறேன், நீங்க அதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆமாவா? அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற அந்த போராட்டத்துக்கு எதிரே நீங்கள் ஜெபம் என்ற யுத்தத்தை செய்கிற போது, ஆவியிலே போராட துணிகிற போது, ஆமென், நீங்கள் எதை கணக்கு பார்த்து விட்டீர்கள்? அம்பு செலவை என்ன பார்த்து விட்டீர்கள்? யுத்தத்துக்கு போனாங்க, ஆனா அம்பு எய்யும் போது ஆண்டவர் சொன்னாரு, அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவாகுதுன்னு என்ன செய்யாதீங்க, அம்பை விட்டுருங்க. நம்ம துப்பாக்கிக்கு வருவோம். துப்பாக்கி காலத்தில் இருக்கணும். 2 நாடுகளுக்கு நடுவே யுத்தம் நடக்கிறது என்றால் அங்க போய் துப்பாக்கி குண்டை என்ன பார்க்க கூடாது, ஒவ்வொன்னா தான் சுடுவேன்னு. ஆமா தானே? 10 குண்டு சுட்டா 1 குண்டு தான் எதிரிய கொல்லும் இல்லையா? நீங்க அப்படி சுடுறத சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சுட்டுட்டு இருக்கும் போதே கீழே என்ன செய்யும்? விழும். அப்படி வேகமா சுடும்போது துப்பாக்கி குண்டு துப்பாக்கிக்கு கீழேயே விழும். 10 குண்டு சுட்டா 1 தான் போகும். ஆனால் அதை கணக்கிட்டு கொண்டிருந்தால் வெற்றி. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அம்பு செலவை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. அம்பு செலவு, ஆட்டோ செலவு, நேர செலவு, பிரயாச செலவு, காணிக்கை செலவு, உபவாச செலவு, கண்ணீர், பட்டினி கிடப்பது, இதையெல்லாம் என்ன போட்டுட்டு இருக்கிறோம்? யுத்தத்துல இறங்கிட்டா என்ன பார்க்கப்படாதான்? அம்பு செலவை வாசிங்க. ஒருத்தர் கணக்கு பார்த்து பெரிய வெற்றியை விட்டார். அதை நான் சாட்சியா சொல்லிட்டு அடுத்த குறிப்போம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம்.
என் கூட கொஞ்சம் வேகமாக வருவீங்களா? 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 16 to 19 வரை எழுதிக்கோங்க. 14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான, எலிசா பெரிய ஒரு தீர்க்கதரிசி, 14 அற்புதங்களை செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். ஆனால் அவருக்கு இப்போ என்ன வந்துட்டு? எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவரை பார்க்க வர்றாரு. அவனை பார்க்க வந்தவர் அவன் மேலே விழுந்து அழுறாரு. ஐயோ, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமா குதிரையா இருந்தீங்களே, இப்போ சாக போறீங்களேன்னு அழுத உடனே நல்லா கவனிங்க, எலிசா மரணப்படுக்கையாக கிடந்தவர் எந்திக்கிறாரு. மரணப்படுக்கையாக கிடந்தவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு சொல்றாரு. 15ஆம் வசனம், வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். என்ன பிடியும்? கவனிக்கணும், என்ன கவனிக்கீங்களா? முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். வில்லையும், சீமானுவாமா, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அவர் பிடிச்சார். இங்கே நின்று வில்லு அம்பு பிடி பார்க்கலாம். எப்படி பிடிக்கணும்? துப்பாக்கி எப்படி சொல்லணும்? வில்லு அம்பு பிடி. இப்படி பிடிச்ச உடனே சாக கிடந்தவர் எந்திரிச்சு அவன் கைக்கு மேலே இவர் கையை என்ன செய்கிறாரு? வச்சு பிடிக்கிறார். ஆமே. இப்போ ராஜாவோட கையோட யார் கையும் சேருது? ஊழியக்காரர் கையும் சேரணும், அப்போதான் வெற்றி கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தாந்தோணித்தனமாக போயிட்டே இருந்தால் வெற்றி. ஆமாம், இருக்கட்டும், நில்லு வச்சா அம்பு பிடிக்கணும், வெற்றியை விட்டுறப்படாது. கர்த்தர் சோத்திரம். இப்போ கையை வச்ச உடனே இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. இந்த அம்பு கர்த்தரின் அம்பு, இந்த வில் வெற்றியின் வில். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப விடு பார்க்கலாம் அப்படின்னு உடனே ஜன்னல் வழியா சொர்ன்னு ஒரு அம்பு என்ன செஞ்சிட்டு அவர் சொன்னாரு, நீ வாசிப்போமா 17ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நீர் ஆப்பெக்கிலே, ஆப்பெக்னா ஒரு போர் இடம், சீரியரை தீர முறிய அடிப்பீர். எல்லாரும் சொல்லுங்க, தீர முறிய. ஆங்கிலத்தில் எழுதி இருக்கிறது யூ வில் கன்சியூம். பைபிள் தமிழ்லயே சொல்லுவோம், அழகா இருக்கு. தீர முறிய. அம்பை விட்டோன்னே சொல்றாரு, நீ விட்ட பாரு இந்த அம்பு. இது எதுக்கு அடையாளம்னா, நீ உன் எதிரியை தீர முறிய அப்படின்னு சொன்னாரு. பாருங்களேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்க வெற்றிய, அவனுடைய வெற்றிய அந்த அம்புதான் குறிக்குது. இப்போ சொன்னாரு, ஆனா பாரு, நீ பெற வெற்றி மாபெரும் வெற்றியா இருக்குமான்னு இப்ப சோதிக்க போறேன் அப்படின்னு இன்னொரு அம்பை எடுத்து பிடிச்சுக்கோன்னாரு. இப்போ ஒரு அம்பு விட்டாச்சா, அடுத்த அம்பை பின்னாடி இருந்து என்ன செய்யறாரு? ராஜா எடுக்கிறார். என்ன கவனிங்க. அடுத்த உடனே அவர் சொன்னாரு 18ஆம் வசனத்துல, இந்த அம்பை தரையில அடிப்பான்னார். அடி பார்க்கலாம். ஒரு அம்பை வச்சு அடிக்கிற மாதிரி அடி. குனிஞ்ச அடி. ஒரு அடி தான் அடிக்கான் இவனை விட அந்த ராஜா பரவாயில்ல. 3 அடி அடிச்சான். எத்தனை அடி அடிச்சான்? ஓங்கி அந்த கம்பை, அந்த அம்பை 1 2 3 அடிச்சிட்டு அப்படி நின்னான். பாருங்களேன், எலிசாவுக்கு என்ன வந்துட்டு? 19ஆம் வசனம் சொல்லுது, என்னையா மனுஷன் நீ என்ன செலவு பார்த்துட்டு இருக்கிற? ராஜாவுக்கு என்ன தாட்டுனா, ஏற்கனவே ஒரு அம்பை சும்மா சன்னலோடி எவனையாவது கொண்டிருந்தா பரவாயில்ல, சும்மா அம்பை எடுனாரு விடுனாரு, ஒரு அம்பு போச்சுது. அம்பை நான் என்ன ஆக்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு அம்பை கெடுத்து விட்டீரு, இந்த அம்பை நான் வீணாக்க. அவர் சொன்னாரு, ஏயா ஒரு 6-7 தடவை அடிச்சிருந்தா நான் சொன்ன வெற்றி தீர முறிய அடிப்பீர் என்ற மாபெரும் வெற்றி உனக்கு கிடைச்சிருக்கும். இப்போவோ எத்தனை தடவை தான் அடிக்க போறீரு? நல்லா கவனிங்க. சில நேரத்தில் ஆண்டவர் எதையாவது செய்ய சொன்னார்னா மனதார செஞ்சிடணும். கை தட்டுங்க அப்படின்னா வலிக்கும்படி என்ன செஞ்சிடணும்? அதுல ஒரு ட்ரிக்கு வச்சிருப்பார் இவர். ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். கிதியோன் யுத்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். ஒரு 30,000 பேர் கூட்டிட்டான். ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் இருக்காங்க, 30,000 நமக்கு ஆகவே 300 தான் வேணும். ஆண்டவரை எப்படி இதில் செலக்ட் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி குடிக்க அனுப்பு. தண்ணி குடிக்கிற இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன்ட்டார். பாருங்களேன், தண்ணி குடிக்கும்போது கூட கவனமாக குடிக்கணும். வாயை வச்சு குடித்தா கேன்சல் ஆயிரும் சில ஆசீர்வாதம். கொரோனா காலத்தில் சப்புன்னு என்ன செய்யப்படாது, ஒவ்வொன்றிலையும் கவனம். ஒரு விளங்கணும். ஒரு ஆமேன்.
ஆறாவதுல உட்காந்து விளையாடும் போது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது கவனம். அம்பை வச்சு அடிக்க சொல்லி அதில் முடிச்சுட்டா இருப்பாருங்களேன். தண்ணி குடிக்க அனுப்புனா நல்லா கவனிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29,700 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. 300 பேரை தவிர மற்ற எல்லாரும் எப்படி குடிக்கிறான்? நாய் குடித்த மாதிரி அங்கே போய் முட்டி போட்டு அப்படியே வாயை வச்சு உறிஞ்சிட்டு இருந்தான். இராணுவ வீரர்கள் அப்படி குடிப்பது தான் வழக்கம். காரணம், அவருடைய கரங்கள் எப்போதும் சுத்தமாய் இருக்க வாய்ப்பில்லை. கையில் வில்லு அம்பு இருந்திருக்கலாம். அதனால் அதை வச்சுட்டு அப்படி படுத்தாங்க பாருங்களேன். அவர் சொன்னார், நாய் மாதிரி குடித்த அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடு. அப்போ யாரை செலக்ட் பண்ணும்? கையை கழுவிட்டு கையால் கோரி குடிச்சான் பாரு, அந்த 300 பேரை தனியாக பிரினார். கவனிங்க, நாம் செய்கிற சின்ன ஆக்ஷனில் கூட எத்தனை வெற்றி, எத்தனை தடவை வெற்றி, அது எப்படிப்பட்ட வெற்றி என்பதை அவர் தீர்மானிக்கிறவர். விளங்குறவங்க ராமே. சின்ன செய்கையில் கூட எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். அவன் அப்படி நினைக்கல, சொல்லிட்டாரு நடக்கும்னா. அவர் சொன்னார், சொன்னேன் நடக்கும், ஆனால் நீ என்ன செலவை பார்த்துட்ட. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அளக்க வேண்டியதை அளந்து செய்யுங்க, விதைக்க வேண்டியதை அளவில்லாமல் செய்யுங்க. பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஆமென் சொல்லுங்களேன். துதிக்கும் போது அளக்காம துதிங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? வாட்ஸ்அப்பை நோண்டும் போது கொஞ்சம் அளந்து நோண்டுங்க. வசனத்தை நோண்டும் போது கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களே, அளக்காம நோண்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கல்யாணத்துக்கு கருமாதிக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக கூட போங்க, மறுநாள் கூட போங்க. ஆலயத்துக்கு வரும்போது சரியான நேரத்துக்கு வாங்க. நீங்கள் அண்ணனை பார்க்காதீங்க, அவர் அடுத்த அரணிக்கு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எதை அளக்கணுமோ அதை அளக்கணும். ஆமென். ஆனால் என் வெற்றிக்காக என்று வந்துவிட்டால், என் வாக்குத்தத்தம் சம்பந்தமானது என்றால், கர்த்தர் எனக்கு சொன்ன தரிசனத்துக்கு ஒத்து போகும் என்றால், அம்பு செலவை பார்க்கவே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்காக என்னை ஜெபிக்க சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்காக என்னை செலவிட சொல்லுகிறார்னா நான் என்னவே பார்க்கப்படாது. கணக்கு. அல்லேலூயா. சொந்தத்துக்கு கணக்கு பார்க்கணும், ஆனா என் தரிசனத்துக்கு நான் என்ன பார்க்கக்கூடாது. விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஆமேன். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தத்தோடு தொடர்புடைய எதற்கும் கணக்கு பார்க்காதீங்க. ஆமென். ஜெபத்துக்கு கணக்கு, உபவாசத்துக்கு கணக்கு. இப்போதானே முடிஞ்சுது, திரும்ப என்ன உபவாசம் அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம். உங்கள் வாக்குத்தத்தத்தோடு உங்கள் வெற்றியோடு அது சம்பந்தப்பட்டது என்றால் கணக்கில்லாமல் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் நேரத்தை அர்ப்பணியுங்கள், உங்கள் பணத்தை அர்ப்பணியுங்கள். அதிலே மாபெரும் வெற்றி இருக்கிறது. இந்த ராஜா ஒரு செகண்டில் மாபெரும் வெற்றியை விட்டுட்டான். என்ன கணக்கு பார்த்துட்டான்? ஒரு அம்பு கணக்கு பார்த்ததுல மாபெரும் வெற்றி தவறி போனது. நம்பர் 2, இரண்டாவதாக, ஆயுதம் அனைத்தும் தரிக்காததால் மாபெரும் வெற்றியை இழக்கிறோம். தேவன் எல்லா ஆயுதங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரமில்லை. 13 முதல் 16 வரை, எபேசியர் 6 13 முதல் 16 வரையுள்ள வேத வசனங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டியலை இட்டு வைத்திருக்கிறார். இது எல்லாம் ஆவிக்குரிய ஆயுதங்கள். சொல்லுங்க, என்ன ஆயுதங்கள்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்ச பிரச்சனையை மாம்சத்தால் தீர்க்க முடியும், ஆனா ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஆவியின் ஆயுதங்களால தான் தீர்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் அழகா சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் ஆவியிலே தான் இருக்கிறது. அதனால தான் சொல்றோம், ஆவியில முயற்சி பண்ணுங்கள். சொல்லுங்க, எதுல முயற்சி பண்ணுங்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வழியில எல்லாவற்றுக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்க கடனுக்கு எதில் முயற்சி பண்ணுங்கள்? ஆவியில முயற்சி பண்ணுங்கள். சரீர பலவீனத்திற்கு சொல்லுங்க, ஆவிக்குரிய வழியில முயற்சி பண்ணுங்கள். மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை சரியாய் விளங்குனவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வழியில முயற்சி எடுத்தவர்கள் தோற்று போனதே
இந்த பைபிள் முழுசும் என்னன்னு தெரியுமா? பைபிளில் இருக்கிற அத்தனை ஹிஸ்டரியும் ஆவியின் வழியில் முயற்சித்தவர்கள். எசேக்கியாவுக்கு எதிரே பெரிய ஒரு கூட்டம் வந்தது. அவன் எதிரி அனுப்புன அந்த தூஷணத்தை ஆண்டவருக்கு முன்னாடி விரிச்சு சொன்னான். கர்த்தாவே நீரே பாரும். ஆண்டவர் சொன்னார், நீ எந்திரிச்சு போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு நைட்ல ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்து போட்டார் கர்த்தர். ஆவியில முயற்சித்தவன் தோற்று போனதே. ஏசாயா தீர்க்கதரிசி திடீர்னு வீட்டுக்கு வந்து சொல்றாரு, காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும், அரியணை அடுத்த ஆளுக்கு கொடுக்க ஆயத்தமாகும், நீர் பிழைக்க மாட்டீர், இந்த வியாதியில் நீர் மரிக்க போகிறீர். கர்த்தர் சொன்னார்னு போயிட்டாரு. நான் ராஜா, எனக்கு அப்போலோ இருக்கு, நான் அப்போலோவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 4 டாக்டர் அவர் கூப்பிடல. அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுதான், கர்த்தாவே இன்னும் கொஞ்ச நாட்களை எனக்கு கூட்டி கொடுக்க மாட்டீரா? ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொன்னார், அவன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை குணமாக்கி 15 ஆண்டுகள் அவனுக்கு இன்னும் ஜீவனை தருவேன். ஆவியில் முயற்சித்தவன் வியாதியிடம் தோற்றதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீ? ஆடு மேய்க்கிற தம்பி தாவீது வீட்டிலே இருந்து தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், எந்த ஒரு தந்திரமும் மந்திரமும் பண்ணாமலே கிரிமினல் புத்தியில வேலை செய்யலவன். அவன் செய்ததெல்லாம் கர்த்தரை பாடி துதித்தான். ஆமென். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தி. கரெக்டா 30 வயதிலே ராஜாவானார். 70 வயது வரை 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை கட்டி அமைத்தவன் தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவியில் முயற்சித்த யாரும் தோற்று போனதே இல்லை. ஆவியிலே முயற்சிப்பதற்கு ஆண்டவர் சில ஆயுதங்களை தந்திருக்கிறார். வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும். 13ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்களானால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, என்ன வர்க்கமா? சர்வ ஆயுதம். சத்தமா சொல்லுங்க, சர்வ ஆயுதம். சர்வ ஆயுதம்னா என்ன? எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போவாதீங்க, எல்லா ஆயுதத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் சில ஆயுதங்களை வச்சிருக்கிறார். என்னெல்லாம் வேகமா சொல்லிடுறேன். முதல்ல சத்தியம் என்னும் கச்சை. பெல்ட் போடுங்க. மிலிட்டரிக்கு போறவங்க பெல்ட் போடுற மாதிரி சத்தியத்தை போடுங்கன்றார். சத்தியம்னா எங்க இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 2, எனக்கு நேரம் இல்லை. 2, நீதி என்னும், சத்தமா சொல்லுங்க, நீதி என்னும் உங்க மார்பை நீதியால மூடிக்கோங்க. 3, 15, சுவிசேஷம் அறிவிக்க போகுதல் என்னும் பாதரட்சை. சொல்லுங்க, என்ன அறிவிக்க போகுதல்? பக்கத்து வீட்டில் சுவிசேஷம் சொல்ல போனேன் அப்படின்னா அதுதான் உங்க காலுக்கு பாதரட்சை. ஆமென் சொல்லிருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம், விசுவாசம் என்னும் கேடகம். உங்க கையில் இருக்கிற கேடகம் எதுதான்? சத்தமா சொல்லுங்க, எதுதான்? இப்படிலாம் நான் காணிக்க பாட்டெல்லாம் இப்படி விசுவாசமாக பாட காரணம் அதுதான். எங்கனையாவது கேடகத்தை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா காணிக்க போட்டுட்டாவது என்ன எடுத்துக்கோங்க, ஜெயம் கர்த்தரால் வருமே. அப்படி பாடும்போது என்ன எடுக்கீங்க? நானே தோத்தவேன் அப்படிங்கும்போது பாட்டு முடியறதுக்குள்ள கையில் என்ன எடுத்துருவீங்க? எத்தனை பேர் அப்படி எடுத்தீங்க? இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவது. இதுதான் என்னது? கேடகம். சொல்லுங்க, என்னது? பிசாசு சந்தேகத்தை அம்பு மாதிரி விடும்போது நம்ம என்ன பிடிக்கணும்? சொல்லுங்க. லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அனுப்பும்போது என்ன பிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை, பொல்லாப்பு எனக்கு. எங்கடா என் வண்டியை ஒரு லாரி உரசிக்கிட்டு போகுதே, செத்துருவனோ அப்படின்னு நினைக்கும் போது சொல்லணும், கர்த்தர் எனக்கு நிழலாய் இருப்பார், நான் போகும்போதும் வரும்போதும் அவரால் மூடப்பட்டிருக்கிறேன். என்ன பிடிக்கணும்? விசுவாசம் என்னும், ஆமென் சொல்லிருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடயத்தை பிடிக்கணும். 17ஆம் வசனம், ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. சொல்லுங்க, என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தலை பாதுகாக்கப்படணும்னா, தலைனா என்னன்னு தெரியுதா? சிந்தை. தலைனா என்னது? முடியல. தலை என்றால் சிந்தை பாதுகாக்கப்பட ரட்சிப்பை கரெக்டாக வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு டிடிஐயில் சாயங்காலம் அதுதான் பாடம். ரட்சிப்பின் நிச்சயத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க சிந்தை பாதிக்கப்படவே படாது. டேனியல், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. கடைசி ரொம்ப அழகா இருக்குது. தேவ வசனமாகிய கையில பட்டயத்தை என்ன செய்யணும்? வேகமா சொல்லிட்டுமா? திரும்ப லிஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. சத்தியத்தை எடுத்துக்கொள்ளணும், நீதியை தரித்து கொள்ளணும், சுவிசேஷம் அறிவிக்க ரெடியா இருக்கணும், கேடகத்தை பிடிச்சிக்கணும்,
ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை போட்டுக்கணும், ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளணும். நான் முன்னாடியே சொல்லி தந்திருக்கிறேன், முதுகுக்கு பாதுகாப்பு இன்னொரு விசுவாசியின் முதுகு தான். அப்போ ஐக்கியமாகவும் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், மொத்தம் 7 ஆயுதங்கள். இந்த 7ஐயும் போடலைன்னா மாபெரும் வெற்றி என்ன ஆகிடும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறீர்களா? தலை மூடி இருக்கா? கையிலெல்லாம் பட்டயத்தெல்லாம் போயிட்டு தலையில் ஹெல்மெட் போடலைன்னா தலை போயிடும். ஒரு ராஜாக்கு அப்படி ஆச்சு. வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34 36 வரை. 1 ராஜாக்கள் வாசிங்க. 22வது அதிகாரம். முழுமையாக ராஜவஸ்திரமெல்லாம் தரிச்சிருந்தார். ஆமாம், 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் வசனம். கொஞ்சம் வார்த்தையை கவனிங்க, சிந்தையை சிதற விடாதீங்க. ஒருவன் நினையாமல், ஆமாம் திரும்ப வாசிமா. ஒருவன் நினையாமல்லாம் என்ன அர்த்தம்? என்னை கவனிங்க மற்றவங்க. நினையாமல்லாம் என்ன அர்த்தம்? யோசிக்கலை, சும்மா ஒரு அம்பை விடுமன்னு விட்டான். ஆமென், அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவனும் அப்படி தான் திடீர்னு சும்மா ஒரு அம்பை விடுறானா? சும்மா ஒரு போனை போடுவோமா அப்படிமா பாருங்களேன். தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் என்ன அம்புனா நினையாமல் விடுற அம்பு. சொல்லி பார்ப்போமே அப்படின்னு உன்னை விட்டான் பாருங்க. என்ன ஆச்சுதான்? வாசிமா. அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள். அது என்ன சந்து? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முழுசா மூடி இருக்கணும். அங்கங்க ஓட்டை இருந்தா நினையாம விடுற அம்பும் காயப்படுத்தும். ஆமே. ஒரு நாள் ஜெபம் பண்ணலனாலும் நினையாம விடுற வார்த்தை உடனே என்ன படுத்திரும்? என்ன பேசிட்டாங்க, ஐயோ பேசிட்டு. ஏன் காயம்பட்ட? ஏதோ உன் மார்க்கவசத்துக்குள்ள ஒரு சந்து இருந்திருக்கு, புசுக்குன்னு சொருவிடுது. ஆமே. அதனால் நடந்தது என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது 36ஆம் வசனம் 35ஆம் வசனம். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது, முடிவு இல்லாமலேயே யுத்தம் முடிந்து போயிற்று. 36. அவரவர் தங்கள் தேசத்திற்கும் வீடுகளுக்கும் போங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. யுத்தம் முடியவே ஆரம்பிச்ச நோக்கம் முடியல, தேவ திட்டம் முடியல, மாபெரும் ஜெயம் கிடைக்கல. காரணம் ஒரு சந்து. விளங்குதா உங்களுக்கு? முழுசும் மூடாம ஏதோ ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டு, ஏதோ ஒரு செயலை மாத்திரம், ஆராதனையை மட்டும். ஆமென். நிறைய பேர் குடும்ப ஜெபம் மட்டும், சிலருக்கு தனி ஜெபம் மட்டும். உபவாசமா இல்லை, வேத பாடம் இல்லை, ஐக்கியம் இல்லை, திருவிருந்து இல்லை. ஏதோ ஒன்றை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்ற ஆயுதங்களை அற்பமாய் எண்ணுவதினால் நாம் காயப்படுகிறோம், மாபெரும் வெற்றியை தவற விடுகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆயுதங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். 3வதாய் கடைசியாய் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த கடைசி குறிப்பை கொஞ்சம் ஆழமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:12 வாசிங்க பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சத்தமாக சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். பக்கத்தில் திரும்பி பார்த்து சந்தோஷமாக சொல்லுங்க, எனக்கு தேவன் குறித்த மாபெரும் வெற்றிக்காக ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடருகிறேன்? இந்த லெட்டரை பவுல் எழுதும்போது சிறைச்சாலையிலே எழுதுகிறார். பிலிப்பியர் என்பது சிறைச்சாலை கடிதம். கவனிங்க, ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. ஜெயிலில் இருந்து இப்படி ஒரு லெட்டர் எழுத முடியுமானா ரொம்ப டவுட்டு. 4ஆம் அதிகாரம் ஃபுல்லும் சொல்லுவார், சந்தோஷமாக இருங்கள். எப்படி இருங்கள்? 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆசையாய் தொடர்கிறேன். கையையும் காலையும் கெட்டி போட்டிருக்கு. லெட்டர் எழுதுறதுக்கு மட்டும் வலது கையாக அவுத்து விடுவோம் அப்பப்போ. இப்போ அந்த லெட்டரில் எழுதுறாரு, கால் ரெண்டும் கெட்டி இருக்கு, ஒத்த கையை கட்டி இருக்கு. ஒத்த கையனா எழுதுறாரு, நான் இன்னும் என் வாழ்க்கையை ஆசையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு சொன்ன மாபெரும் வெற்றியை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க.
நமக்கு என்னங்க, இதை மட்டும் கரையாத்திட்டா செத்து போயிடலாம், இதை மட்டும் பார்த்துட்டா ஒன்று எல்லாம் முடிஞ்சுது அப்படின்லாம் புலம்பப்படாது. ஆசையாய் ஆமேன்னு சொல்லுங்களேன். உட்காந்துருக்கிற வயசான கொண்டெலாம் கேட்குறேன், செட்டில்லாம் ஆயிட்டு, பிள்ளை கல்யாணம் ஆகிட்டு, பேர பிள்ளைலாம் பார்த்தாச்சு, ஆண்டவர் உங்கள் மூலமாக கொண்டு வரணுங்கன்னு வச்சிருந்த ஆத்மா எல்லாம் வந்துட்டா அமைதியாயிட்டீங்க. பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, வீட்டை கட்டி முடிச்சாச்சு, ஆத்மா வந்துட்டா சாந்தாமா 100 ஆத்மா கொண்டு வரணுமே, 10 15 வந்திருக்கு, மீதி 85 வெளியே இருக்குதே. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அத்தனையும் கொண்டு வர்ற வரை என் உயிரை நீங்க எடுக்கக்கூடாது, ஆசையாய் தொடர போகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம அதெல்லாம் மறந்துடுது. கர்த்தர் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ தேசங்களை பார்ப்பாய் அப்படின்னு சொன்னார்னா சாவ கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. சொன்னது நடக்கிற வரை என் ஜீவன் போகாது, போக நான் அனுமதிக்கவோ நான் ஆசையாய் தொடருவேன். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. விளங்கிச்சா நான் சொன்னது? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாழ்க்கையை விட கொஞ்சம் தரம் குறைஞ்சா கூட அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர் சொன்னது அப்படியே வரணும். அது வரைக்கும் நான் ஆசையாத்தான் சொல்லுங்க, ஆசையாத்தான் சாட்டிஸ்ஃபைடு ஆகவே கூடாது. பரவாயில்லை, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இது. நீங்க பார்க்க வேண்டியது முன்னாடி இருந்ததை இல்ல, உங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறத. விளங்குனவங்களோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்தேன் தெரியுமா 2010ல், அதுக்கு இது பரவாயில்லை, அதை பார்க்காத. 2025ல் உன்னை எப்படி வைக்க போறேன்னு சொன்னாரோ அதை பார்த்துட்டு கம்பேர் பண்ணணும். எங்க இன்னும் அது கிடைக்கலையே, இன்னும் அந்த உயர்வு வரலையே, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் தரிசனம் நிறைவேறலையே, அது நடக்கிற வரைக்கும் நான் ஆசையாத்தான் தொடர போறேன். விளங்குனவங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. எதுக்கெல்லாமோ வீணா வைராக்கியம் பிடிக்கணும்ல, அப்படித்தானா? அல்லேலூயா. தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் 1 அடிக்கும் 2 அடிக்கும் வைராக்கியம் பிடிச்சிட்டு கிடக்கிறோமே, கர்த்தர் சொன்னதில் மட்டும் விட்டு கொடுத்துருங்க. கர்த்தாவே முடியலன்னா விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் கூடும், தேவனால் ஆகாத காரியம். நீ விசுவாசத்தை விட்டு விடாதே, ஓட்டத்தை விட்டு விடாதே, முயற்சியை விட்டு விடாதே, யுத்தத்தை விட்டு விடாதே, ஆசையாய் தொடர்ந்து வா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு வரத்தான் செய்யும், டயர்ட் ஆகத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கொஞ்சம் களைப்போட உட்கார்ந்தெல்லாம் போதும், ஆமா இது போதும் அப்படிங்கிற நிலைமை வரத்தான் செய்யும். அப்படி வந்த ஒரு கூட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. 1 சாமுவேல் 30ல் என்ன எழுதியிருக்கு நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள அந்த கதையை நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஆமாம், தாவீது ஒரு பெலிஸ்தரின் ராஜாவினிடத்தில் அடைக்கலம் கேட்டு போகிறார். அந்த ராஜா அவரை சேர்த்துக்கொள்கிறாரு. ஆனால் கடைசி யுத்தத்தில் அவரை நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டாரு. இவர் தன் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள இவருடைய மனைவி, மக்கள், இவர் கூட இருந்த 600 பேர். எத்தனை பேர்? ரொம்ப முக்கியம் இந்த நம்பர், சொல்லுங்க எத்தனை பேர்? 600 பேர், 600 குடும்பம். ஒன்றுமே இல்லை, மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, ஒருத்தரையும் கொல்லலை, ஆனால் கடத்தி கொண்டு போயிட்டான். வந்து பார்க்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது 4ஆம் வசனம், தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். இதுக்கு மேலே அழுறது கூட என்ன இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, அடுத்து எனக்கு கண்ணீரே வராது பாஸ்டர், என்ன வடிச்சு வடிச்சு முடிஞ்சிட்டு. அப்படி ஒரு அழுகை. திரும்ப கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா? கர்த்தரிடமிருந்து ஒரு வசனம் வருது, போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தை இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையா கடைசியா நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஆண்டவர் ஒரு மாபெரும் வாக்கு கொடுக்கிறார், ஒரு மாபெரும் வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். நீ இழந்த அத்தனையும் திருப்பிக் கொள்வாய், நீ இழந்த அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். பிசாசு திருடின அத்தனையும் திரும்ப வரும். ஆமென் சொல்லுங்களேன். வாக்கு வந்தாச்சு, மாபெரும் வெற்றி. நீ சகலத்தையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வாய். ஆட்டுக்குட்டியை கூட நீ விட மாட்ட, நான் சகலத்தையும் திரும்ப தருவேன். கிளம்பி போறாங்க. 9ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் குதிரையை திருப்பியாச்சு. யாரை தேடி? மனைவி பிள்ளைகளை தேடி. விளங்குதா கதை?
சரி, எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும். மனைவி பிள்ளைலாம் 4 நாளாக காணும், எங்கே வச்சுருக்காங்கன்னே அதுதான் முக்கியம். எங்கே எந்த ஊருக்காரன் யார் தூக்கிட்டு போனால் எதுவுமே தெரியாது. அவன் பார்க்குறதெல்லாம் தீ எரிஞ்சிட்டு இருக்கிற எரிஞ்சு கட்டமண்ணா போன வீடுகள், வனாந்தரம். அதை பார்த்துட்டு அழுதான். மேலேருந்து சத்தம் வருது, சகலத்தை நான் தருவேன், கிளம்பு. போறான், எங்க போறதுன்னு தெரியல. அப்படி போய் ஒரு ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். அந்த ஆற்றங்கரைக்கு வந்தபோது 200 பேர் விடாய்த்து போனபடியினால், சோர்ந்து போனபடியினால், ஆசையாய் தொடர முடியாதபடியினால் நின்று விட்டார்கள். 200 பேர் என்ன ஆயிட்டாங்க கவனிக்கணும். இந்த 200 பேரோட மனைவி பிள்ளைகள்லாம் எங்க தான் இருக்கு சொல்லுங்க? அங்கதான் இருக்கு, எதிரி கையில தான் இருக்கு. ஆனா இவங்களால என்ன செய்ய முடியல? உன் மனைவி பிள்ளைகள்லாம் வேண்டாமா? போனா போது, எனக்கு இதுக்கு மேல ஜெபம் பண்ண முடியல. நான் போராடி களைத்து போனேன், நான் போராடி சோர்ந்து போனேன், இனிமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படி நின்னாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. இன்னும் யுத்தமே செய்யலை. நிறைய பேர் இன்னும் யுத்தத்தையே ஆரம்பிக்கல. நம்ம அக்காமாரு அதுக்குள்ளே என்ன ஆயிட்டாங்க? இது எதனால வந்த டயர்டுனா, துக்கத்தில் வந்த டயர்டு. என்ன டயர்டு? மனைவியை நினைச்சு நினைச்சு அழுதானா? இப்போ மனைவியை போய் காப்பாத்துறதுக்கு போகவே துக்கத்தின் விளைவு அதுதான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கிடைக்கிற நேரத்தில் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அல்லேலூயா. பிள்ளைய நினைச்சி கவலைப்பட்டு சோறு தின்னாம கிடந்து வயிற்ற புண்ணாக்கி எதையாவது இழுத்து வச்சுக்கிட்டா, பிள்ளை மனம் திரும்பி நல்லா வரும்போது பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் தூக்கிட்டே போகும். என் அம்மா இதுக்கு தான் என்னைய ஜோம் பண்ணி கூப்பிட்டியா? இப்போ நான் உன்னையே எங்கே தூக்கிட்டு போகிறேன், சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணு. பிள்ளை திரும்பி வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். பேரம்பேத்தி பார்க்கணும், கல்யாணம் நடக்கணும்னா நல்லா உடம்பை கவனிச்சுட்டு என்ன செய்யணும்? அப்படியே துக்கத்தில் இருந்து பேரன் பிறக்கிற நேரத்தில் போட்டியில் போயிடக்கூடாது. நம்ம அவன் வர நான் போக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்படி தான் ஆயிடுது. அழுதாவலாம், ஓ பலன் இல்லாமல் போக மாட்டோம். பாசத்தில் காப்பாற்ற போங்கடானா இப்போ அழுது போகவே ஏன்டா போக முடியல? எல்லாத்தையும் அழுதுனா இப்போ என் பொண்டாட்டியை காப்பாற்ற அழப்படாது. ஆமே, தேவ சமூகத்தில் தான் அழணுமே தவிர மனுஷங்கிட்ட கதை பேசி ஆமாம் வேலைன்னா இழக்கக்கூடாது. விளங்கின ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், துக்கத்தில் அழுதாங்க, துக்கத்திலேயே சோர்ந்து போயிட்டாங்க. 22ஆம் வசனம், அதன் முடிவை சொல்லிடுறேன். 22ஆம் வசனம் இல்லை 17ஆம் வசனம், மன்னிங்க 17ஆம் வசனம். தாவீது சாயங்காலம் தொடங்கி 24 ஹவர்ஸு, அதுதாங்க குடும்பத்து மேலே அவன் வச்ச லவ். மனைவி மாட்டிக்கிட்டா, பிள்ளைங்க மாட்டிக்கிட்டோன்னே 24 மணி நேரம் சாப்பிட நேரம் இல்லை, அடி வெளுத்து வாங்குறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 24 மணி நேரம் உபவாசம்னா மனைவி மக்க மேலே பாசமாக இருக்கு. ஐயா உபவாசத்தில் என்ன செய்வார் சொல்ல மாட்டீங்க? நிற்பாரு. எனக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த கணவன் உண்மையான அன்புள்ளவன் என்றால் உபவாசித்து ஜெபிப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த தாவீது தன் மனைவிமாருக்காக 24 மணி நேரம் உழைக்கிறார். அங்கே ஒரு வசனம் இருக்கு, ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் வேறு ஒருவரும். எத்தனை பேர் ஓடிட்டாங்க? நான் இப்போ ஓடினவங்களை கவனிக்க சொல்கிறேன். எத்தனை பேர் ஓடிட்டாங்க? ஆத்தங்கரையில் சோர்ந்து நின்று போனது எத்தனை பேர்? 200. தப்பிச்ச எதிரி எத்தனை? இப்போ கவனிங்க, இந்த 200 பேரும் ஒருவேளை தண்ணியை கிண்ணியை குடிச்சிட்டு ஒரு குளுக்கோஸை அடிச்சிட்டு, ஆமாம் ஒரு நிம்பு ஜூஸு ஒரு ஏதோ ஒன்றை குடிச்சிட்டு டயர்டானாலும், பாஸ்டர் ஒரு பாட்டை பாடுங்க, ஜெயம் கர்த்தரால் வருமே, எங்கள் வீட்டில் ஒரு சோத்திர கூட்டம் வைங்க, நான் டயர்டாக இருக்கிறேன், ஒரு உபவாசத்தை பண்ணுங்க, என் கூட கொஞ்சம் பேசுங்க, எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கன்னு ஒரு பூஸ்ட்டை குடிச்சிட்டு திரும்ப யுத்தத்துக்கு போயிருந்தா 400 பேரையும் முடிவு கட்டியிருக்கலாம். நீ சோர்ந்து போனதால் மாபெரும் வெற்றி
தவறி போனது. ஆமென். எதனால? எல்லாம் திருப்பிக்கிட்டான். நல்ல கவனிங்க, சகலத்தையும் திருப்பி கொண்டு வர்றான். கூட போன 400 பேர் சொல்றாங்க, அதெல்லாம் அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் கூட்டு போய் சொல்லுங்க, அவன் ஆடு மாடெல்லாம் கொடுக்க. தாவீது சொன்னான், சே நம்ம சகோதரர்கள் யா, கொடுத்துருவோம். அப்படிதான் பங்கு வச்சாரு. இன்னைய வரைக்கும் அதுதான் சட்டம் அந்த நாட்டில், அப்படிதான் பங்கு வைக்கிறாங்க. இருக்கட்டும். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த 400 வாலிபர்கள் தப்பிச்சாம் பாருங்க. இவன் சோர்ந்து போய் நின்ற இந்த 200 பேரின் சந்ததிக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த 400 வாலிபரிடத்திலிருந்து பிறந்த ஒருவன் தான் ஆமான். எஸ்தர் ராஜாத்திக்கு எதிராக, மொர்தெகாய்க்கு எதிராக எழும்பினவன் ஆமான். எழும்பினால ஆமான் அமலேக்கியரில் ஒருவன். நல்லா கவனிக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் கொஞ்ச நாள் சோர்ந்திருந்தேன், இப்போ அதனால என்ன, இப்போ ஒரு வாரமாக ஜோமே. அம்மா சாட்சி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவங்க திருவிருந்தை இந்த மாதம் தான் எடுத்திருக்காங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எல்லா மாதமும் திருவிருந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அம்மாவா எப்படியாவது ஆராதனை நடத்தணும் முயற்சி பண்ணோம், எப்படியாவது ஐக்கிய பண்ண முயற்சி பண்ணோம். அவங்க பிரசங்கம் கேட்டே பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பல மாதம் இருக்கும்ல. ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருந்தோம் டெய்லி. கர்த்தருக்கு சோத்திரம். நல்லா கவனிங்க. நாம் நினைக்கிறோம், நான் ஒரு வாரமாக ஜோமே பண்ண முடியல, அதனால என்ன, அந்த ஒரு வாரம் சாத்தான் லீவ் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மட்டும் நான் ஆராதனைக்கு வர முடியல பாஸ்டர், ஒரு கல்யாண வீடு இருக்கு பாஸ்டர். ஆமாக்கா, அந்த ஒரு வாரம் நீ வராதனால பிசாசுக்கு லீவா? பகலும் பார்த்து சொல்லுங்க. நீங்க சோர்ந்து போனாலும் பிசாசு சோர்ந்து போவதில்லை. அவருக்கு லீவே. அப்படித்தானா? பிரின்சி அக்கா இன்னைக்கு ஆராதனைக்கு வரல, ஒரு வாரமாக சோர்ந்து போயிட்டாவ, சோமே பண்ணல, அதனால இந்த ஒரு வாரம் அவள் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னா இருப்பா. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். இப்போ என்ன, ஒரு வாரம் சோர்ந்து போயிட்டா என்ன? நீ ஒரு வாரம் சோர்ந்து போவதால் சில எதிரிகளை தப்ப விடுகிறாயே. ஆமேன் சொல்லுங்களேன். சில வஞ்சகங்களுக்கு இடம் கொடுக்கிறாயே, சில மந்திர தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கிறாயே. அப்புறம் அந்த ஒரு வார பிரச்சனை பல மாசத்துக்கு இழுத்துக்கிட்டு போகுது. என்ன உள்ள வந்துட்டா? தேவ பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகவே விடாய்த்திருக்க இது காலம் அல்ல. உன் பிள்ளைகள், உன் பொக்கிஷங்கள் சத்துருவின் கையில் இருக்கும்போது, ஒரு மாபெரும் வெற்றி இன்னும் உன் கைக்கு கிடைக்காத போது சோர்ந்து போயிட்டேன், மனசுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது காலம். விளங்கணும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. உங்களுக்கு அப்படி தோன்றுமானால் ஆவியானவர்களோடு பேசுகிறார். வசனங்கிறதே பட்டயம். கடந்த வாரம் பாருங்கள், வசனத்தை தியானிச்சிட்டு போது இப்படி ஒரு கோட் ஆண்டவர் கொடுத்தார், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு பார்க்காம வெட்டுற ஒரே ஒரு ஆயுதம் வசனம். ஆமாம் தானே? ஐயோ மூஞ்சி மாறுதே, எங்கள் சாந்தாக்காவுக்கு பிடிக்கலையே, அவள் கஷ்டப்படுவாள் அப்படின்னு வசனம் நினைக்கவே, பைபிளை வாசிங்கன்னா சர்ற மாதிரியே வெட்டி தள்ளிக்கிட்டே போகும். பிரசங்கம் கேட்கும்போது அப்படி இருக்கத்தான் செய்யும். கர்த்தருக்கு சோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள. ஆனால் மனம் திரும்புவோம், சோர்ந்து போக வேண்டாம். ஒரு மாபெரும் வெற்றி நமக்காக இருக்கிறது. ஆசையாய் தொடருவோம். எப்படி தொடருவோம்? யுத்தம்தான், சோறு வரத்தான் செய்து, ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி இருப்பதெல்லாம் அந்த மாபெரும் வெற்றி. 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெயத்துக்கு அழைக்கப்பட்டவன், ஆனால் மாபெரும் ஜெயத்தை நீ தவறவிடு காரணம். 1, அம்பு செலவை கணக்கிடுகிறாய். எதை கணக்கிடுகிறாய்? யுத்தத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு கர்த்தர் தர்ற வெற்றி வேணும், அம்பை விட மாட்டேன்னா நடக்கவே, அம்பு செலவை பார்க்கவே கூடாது. நமக்கு தேவை மாபெரும் வெற்றி. 2, ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாததால் நீ சில நேரம் காயப்பட்டு மாபெரும் வெற்றியை தவற விடுகிறாய். 3, ஆசையாய் தொடர முடியாததால், சோர்வுக்குள்ளாகுவதால் நீ அதிக நேரம் மாபெரும் வெற்றியை தவற விடுகிறாய். எழும்பி நிற்போமா? தேவன் வெற்றிக்காக நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே, ஜெயம் கர்த்தரால் வருமே, எனக்கு ஜெயம் கர்த்தரால் வருமே, ஆசீர்வதிக்கப்படுவே.